வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, குரு பயிற்சி பலன்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு இடம்பெயர்கிறார். 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 11:08 வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இவர் இடம்பெயர்கிறார். இந்த கடக ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் குரு பகவான் அமருகிறார். இவர் உச்சம் பெற்று அமர்ந்து ஏனைய ராசிகளுக்கு என்னென்ன பலன்களை தருகிறார் என்பதை பற்றி தான் பொதுவாக எல்லோரும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், அனுபவித்திருப்பீர்கள். முதன்முறையாக லக்னத்து பிரகாரம் பலாபலன்களை கிரக பெயர்ச்சிக்கு நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கிரக குரு இவர் பெயர்ச்சியாகக்கூடிய கடகராசியில் வந்து அமர்ந்தால் என்னென்ன லக்னத்திற்கு எவ்வித பலன்களை தருகிறார் என்பதை பற்றி நாம் விவரமாகவும் துல்லியமாகவும் கடந்த சில தினங்களாக பதிவுகளை நாம் பதிவிட்டு வருகிறோம். மேஷம் முதல் துலாம் லக்னம் வரை நாம் பார்த்துவிட்டோம். இன்று விருச்சிக லக்னத்துக்கு பார்க்க இருக்கிறோம். விருச்சிக லக்னத்துக்காரர்களே, உங்களுக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று அமருகிறார். யோகம் என்றால் இதுவல்லவா யோகம் என்று சொல்லக்கூடிய நிலையை அவர் தரவிருக்கிறார். இந்த வருடத்தில் 2க்கும் 5க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9இல் உச்சம் பெற்று உங்கள் லக்னத்தையே பார்க்க இருக்கிறார். அப்படி என்றால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய யோகம், எப்பேற்பட்ட பலாபலன்களை அவர் அள்ளி வழங்குகிறார் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, உங்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகள். நீங்கள் உங்கள் உறவுகள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் உறவுகளே. நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். குழந்தைகளுக்கு என்றால் பென்சில், நோட் புக்கு, சீருடை இல்லாத குழந்தைகளுக்கு சீருடை, அதேபோல் திருமண தோஷம் அமைய பெற்றவர்கள், முதிர்கன்னியாக இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்த ஜோதிட ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அல்லது கடன் பிரச்சனையில், வறுமை பிரச்சனையில் இருக்கக்கூடிய இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது போன்ற நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய பணிகளை, ஆலய தொண்டு என்று சொல்லக்கூடிய பணிகளை செய்து கொண்டு வருகிறோம். ஹோமம் வளர்க்கிறோம், வேள்வி வளர்க்கிறோம். இவையெல்லாம் உலக பொது நன்மைக்காக, உலக மக்கள் பொது நன்மைக்காக, எல்லோரும் நலம் பெற்று வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஹோமம், வேள்வி இதெல்லாம் செய்வது, இது போன்ற நற்காரியங்களை எல்லாம் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த நற்காரியங்கள் மூலமாக விளையக்கூடிய புண்ணியங்கள், கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதால், நீங்களும் நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக மாறிவிடுவதால், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் நாம் செய்யக்கூடிய இந்த நற்காரியங்களால் கிடைக்கக்கூடிய பலன்கள், புண்ணியங்கள் என்று சொல்லக்கூடியவை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம், சந்தேகம் வேண்டாம் உறவுகளே. கட்டாயம் கிடைக்கும். அதனால்தான் உங்களை எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள் என்று சொல்லுகிறேன். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, விருச்சிக லக்னத்துக்காரர்களே, பிடிவாதக்காரர்களே, கொள்கை உடையவர்களே, இலக்கு உடையவர்களே, லட்சியம் உடையவர்களே, லட்சியத்திற்காக உயிரை கொடுத்தேனும் போராடக்கூடிய திறம் வாய்ந்தவர்களே, எடுத்துக்கொண்ட முயற்சியில் சற்றும் பின்வாங்காத மனோதிடமும் தைரியமும் மிக்கவர்கள் நீங்கள்தான்.
சுயம்பு போல் யாரினுடைய உதவியும் இல்லாமல், தயவும் இல்லாமல் தானே உழைத்து, தானே காலூன்றி, தானே மேலேறி சாதனை படைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் விருச்சிக லக்னத்துக்கு நீங்கள் தான். அவ்வளவு சிறப்புத்துவம் வாய்ந்தது இந்த விருச்சிக லக்னம். இந்த லக்னத்துக்கு 2க்கும் 5க்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ல் உச்சம் பெற்று அமர்ந்து உங்கள் லக்னத்தையே பார்க்கிறார். என்ன ஒரு விசேஷம், என்ன ஒரு சிறப்பு, என்னென்று சொல்வது? அப்பேற்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க இருக்கிறார் இந்த வருடம் குரு பகவான். லக்னத்தை பார்ப்பது மிக மிக சிறப்பு. குரு பொதுவாகவே லக்னத்தை பார்ப்பது மிகுந்த ஒரு சிறப்பு, சிறப்பான ஒரு யோகம் என்று சொல்லலாம். நீங்கள் எதுவுமே செய்யாவிட்டாலும் உங்களுக்கு பெயர், புகழ், கௌரவம் என்பது ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ந்துடும். அந்த நிலையை கொடுப்பவர்தான் குரு. லக்னத்துக்கு குரு பார்வை கிடைத்து விட்டால் எதுவுமே செய்யாவிட்டாலும் அவருக்கு புகழ், கௌரவம், அந்தஸ்தை பெற்று விடுவார்கள். நிறைய ஜாதகங்கள் அப்படி பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக ரஜினி ஜாதகத்தை ரஜினி அவர்கள் ஜாதகத்தை பார்த்தீர்கள் என்றாலும் குரு பார்வை லக்னத்தில் இருக்கும். அதனால்தான் அவர் கௌரவம், அந்தஸ்து, அந்த புகழ் என்ற நிலையை அடைய முடிந்தது. அதுபோல் நிறைய ஜாதகங்கள், விஐபி ஜாதகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு புரியும் என்பதற்காக ஒருவர் ஜாதகத்தை மட்டும் சொன்னேன். இதுபோல் லக்ன பார்வை, குருவின் பார்வை லக்னத்துக்கு கிடைத்து விட்டால் அவ்வளவு ஒரு விசேஷம், ஒரு யோக ஜாதகர் என்றே சொல்லலாம். எந்த நிலையிலாவது அவர் புகழ் அடைந்து விடுவார். அப்படி இந்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு புகழையும், அந்தஸ்தையும், கௌரவத்தையும், நன்மதிப்பையும் கொடுக்க இருக்கிறார் குரு பகவான். 2க்கு அதிபதியாக இருந்து அவர் உங்கள் லக்னத்தை பார்ப்பதால் பொருளாதாரத்திற்கு குறை இருக்காது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு கொட்டி கொடுப்பது என்று சொல்வதற்கேற்றவாறு பொருளாதாரத்து உங்களுக்கு நிலையை மேம்படுத்துகிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை தருகிறார். குறிப்பாக உங்களுக்கு இதுவரையில் இருந்த மனத்தயக்கம், மனக்குழப்பம், சிந்தனை சிதறல்கள், தேவையில்லாத கற்பனைகள், தேவையில்லாத சிந்தனைகள், இவைகளை எல்லாம் அகற்றி உங்களுக்கு நல்வழிப்படுத்துகிறார். நல்ல முயற்சி எடுக்கக்கூடிய நல்ல சிந்தனை திறனை தருகிறார். நல்ல சிந்திக்கும், நல்ல செயல்களை சிந்திக்கக்கூடிய, கற்பனை செய்யக்கூடிய நிலையை தருகிறார். அதேபோல் ஆடை, ஆபரணங்கள், உண்ணக்கூடிய உணவுகள், இவை அத்தனையும் சிறப்பாக அமைத்து கொடுக்கிறார். இளைய சகோதரன் இருந்தால் உங்களிடத்தில் நட்பு பாராட்டக்கூடிய நிலையை தருகிறார். அவராகவே தேடி வந்து உங்களிடத்தில் உறவு வைத்துக் கொள்வார், நட்பு வைத்துக் கொள்வார், பாசம் மேலோங்கும். பிரயாணம் அதிக விரும்பக்கூடிய நிலையை தருவார். அதிகமாக பிரயாணத்தில் ஈடுபடுவீர்கள். உங்கள் முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றி ஈட்டக்கூடிய நிலையை தருகிறார். முயற்சி செய்யாத இருப்பதற்கு தான் உங்களின் நிலை. முயற்சி செய்துவிட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அதில் வெற்றியை அமைத்து கொடுக்கிறார். மனோநிலை விசாலமாக இருக்கக்கூடிய நிலையை தருகிறார். இந்த கஷ்டம், இந்த துன்பம், இந்த பயம், இந்த குழப்பம், இது போன்ற மனோநிலையை சார்ந்த நிலையை எல்லாம் அடித்து ஒடித்து ஓரங்கட்டிவிட்டு விசாலமாக மனோநிலை, நல்ல ஆரோக்கியமான, நல்ல மகிழ்ச்சியான, சந்தோஷமான நிலையை தருகிறார். அன்பு வயப்படக்கூடிய நிலை, காதல் வயப்படக்கூடிய நிலை, இவைகளை எல்லாம் குரு பகவான் தருகிறார். அதே போல பூர்வீக சொத்துகள், பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள், வழக்குகள், இவைகள் ஏதேனும் இருந்தால் அதன் மூலம் உங்களுக்கு லாபத்தை தருகிறார். பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் ஒழியும். பூர்வீக சொத்தை நீங்கள் அடைய முயன்றால் வெற்றியை நாட்டுவீர்கள். பூர்வீக சொத்தில் நீங்கள் மராமத்து செய்யவோ அல்லது வீடு கட்டவோ இது போன்ற
நிகழ்வை தொடங்கினீர்கள் என்றால் அது நன்மை பயக்குமாறு வெற்றியை தருகிறார். பிள்ளைகள் வழியாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தருகிறார். பிள்ளைகள் நல்ல ஒரு நன்மதிப்பை உங்களுக்கு பெற்று தருவார்கள். ஒரு நல்ல தந்தை, என் தந்தை என்னுடைய ஹீரோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்வீர்கள். பிள்ளைகள் உங்களிடத்தில் அந்யோன்யமாக இருப்பார்கள். பிள்ளைகள் பேசவில்லை, அவனுக்கும் எனக்கும் பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் முடிந்துவிட்டது. உங்களது பிள்ளை தானே உங்களிடத்தில் வந்து பேசுவார், நட்பு பாராட்டுவார், அன்பு பற்று பாசத்துடன் இருக்கக்கூடிய நிலையையும் குரு பகவான் தருகிறார். அதேபோல் ஆன்மீக பக்தி, இறை ஞானம், ஆன்மீக வழிபாடு, ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய நிலை, வீட்டில் சுப நிகழ்வுகள், மங்கள காரியங்கள், சந்தோஷம், மனமகிழ்ச்சி, விழா பூண்டக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் குரு பகவான் இந்த வருடத்திற்கு உங்களுக்கு தருகிறார். அதேபோல் உங்களுக்கு இந்த இடத்தில் ஒன்று சொல்ல ஆசைப்பட்டிருக்கிறேன். 9ல் குரு என்பது மிக சிறப்பான ஒரு நிலை. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு என்று சொல்வார்கள். ஒரு வழக்கு உண்டு. நமது சப்ஸ்கிரைபர் ஒரு பார்வையாளர் கூட கமெண்ட்ல சொல்லியிருந்தார், ஐயா ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு என்று சொல்வார்கள், நீங்கள் 9ல் அமர்ந்த குரு அந்த இடத்தை பாதிப்படைய செய்வார் என்று சொல்லியிருக்கிறீர்கள் என்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டிருந்தார். அவருக்கான பதிலையும் உங்கள் லக்னத்திற்குண்டான பலனையும் இணைத்தே சொல்லிவிடுகிறேன். பதிவு அவர் பார்த்து கொண்டிருப்பார் என்று நினைக்கிறேன். ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு என்பது வாஸ்துவம். 9ல் அமர்ந்த குரு இப்பேற்பட்ட பலனை எல்லாம் தருகிறார். நான் சொன்னேன் அல்லவா, உங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு 9ல் உச்சம் பெற்று அமர்ந்த குரு இவ்வளவு பலன்களையும் தருகிறார் என்று சொல்கிறேன் அல்லவா. ஆனால் அவர் 12ஆம் இடத்திற்கு 10ல் அமர்கிறார். 12ஆம் இடம் என்பதுதான் ஒருவருக்கு விரயஸ்தானம், இடம் பெயர்வது, பிரிவது, பிரிவினை சொல்லக்கூடியது. இதெல்லாம் 12ஆம் பாவகம். அந்த 12ஆம் பாவகத்துக்கு 10ல் அமர்கிறார் குரு பகவான். 10ஆம் இடம் காரியத்தை நிகழ்த்தக்கூடிய இடம். 12ங்கிறது பிரிவு. அப்போ பிரிவினை என்ற காரியத்தை நடத்தக்கூடிய இடத்தில் குரு பகவான் அமர்கிறார். எனவே நீங்கள் அலைச்சல், வீடு தங்காமல் இருக்கக்கூடிய நிலை, பிரயாணம் அதிகமாக போகக்கூடிய நிலை, அடிக்கடி வெளியே சென்று வரக்கூடிய நிலை, பிரிந்து இருக்கக்கூடிய நிலை, இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் குரு பகவான் தருவார். ஏனென்றால் 12ஆம் பாவகத்துக்கு 10ஆம் இடத்தில் அவர் அமர்வதால். 9ஆம் பாவகத்தில் அமர்ந்ததனால் இந்த அதிர்ஷ்ட பலன்களை எல்லாம் தருகிறார். அவர் 10ஆம் பாவகத்திற்கு 12ஆம் பாவகத்திற்கு 10ல் அமர்வதால் நீங்கள் வீட்டை விட்டு இடம் பெறவோ, அடிக்கடி வீட்டை விட்டு நீங்கள் பிரயாணம் செய்வதோ, வெளியில் தங்குவதோ, அல்லது வெளியில் தங்கியிருந்து நீங்கள் வேலை பார்ப்பதோ, இது போன்ற நிலையெல்லாம் உங்களுக்கு விருச்சிக லக்னத்துக்காரர்களுக்கு இந்த ஒரு வருடத்தில் குரு பகவான் தருகிறார். 9ல் அமர்ந்ததனால் நீங்கள் வீட்டை விட்டு பிரிந்து செல்லாமல், வெளியே அடிக்கடி செல்லாமல், நீங்கள் இங்கேயே இருந்து செய்யக்கூடிய நிலையை தர வேண்டியது தானே. ஏன் ஓடி போனவனுக்கு 9ல் குரு? ஓடி போகக்கூடிய நிலையை கொடுத்து விட்டு தான் இந்த யோகத்தையே அவர் தருகிறார். ஆனால்தான் ஓடி போனவனுக்கு 9ல் குரு. காரணம், பிரிவு என்னும் சொல்லக்கூடிய 12ஆம் பாவகத்துக்கு 10ஆம் இடத்தில் அவர் அமர்கிறார். அதனால்தான் இப்படி பலாபலன்கள் இவ்வளவு துல்லியமாக இருக்கும். இதில் கிரகங்கள் அமைவு, கிரகங்கள் இணைவு இவைகள் இருந்ததென்றால் நான் சொன்ன பலனில் மாறுபாடுகள் இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அருள்ராம் ஐயா சொல்லிவிட்டார், பலன் அப்படியே இருக்கும் என்று நினைக்க வேண்டாம். கிரகங்கள் இணைந்து அந்த கிரகங்களின் பார்வைகள், கிரகத்தோடு குரு பகவான் இணைவது இப்படி இருக்கும் பொழுது இதில் பலன்கள் மாற்றங்கள் இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். அதேபோல்
கிரக பெயர்ச்சி ராகு கேதுக்கள் ஐப்பசி மாதத்தில் பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் பெயர்ச்சியானாலும் இந்த பலன்களில் மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறேன் என்று கேட்டீர்கள் என்றால், ராகு கேதுக்கள் பெயர்ச்சி ஆவதற்கு முன்னால் இது போன்ற பலன்களை எல்லாம் நீங்கள் சுபமாக அனுபவித்துக் கொள்ளுங்கள். நன்முறையில் திட்டம் தீட்டி செயல்படுத்தி ஒன்று கிடைப்பதை 2 4ஆக பெருக்கிக் கொள்வதற்கான திட்டங்களை தீட்டி அதை சாதித்துக் கொள்ளுங்கள். அதை கொடுப்பதற்குண்டான நிலையில் குரு பகவான் இருக்கிறார். அதை வாங்கிக் கொள்வதற்குண்டான நிலையைத்தான் நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். ராகு கேதுக்கள் பெயர்ச்சி ஆகிவிட்டால் குருவோடு சேர்ந்து விடுவார். சிம்மத்தில் இருக்கிறார் இப்பொழுது கேது. அவர் இடம்பெயர்ந்து கடகத்திற்கு வர இருக்கிறார். அவர் வந்துவிட்டால் பலாபலன்களில் மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். எனவே அதற்குள் இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் திட்டம் தீட்டி நற்பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக அமைத்து கொடுக்கிறார் குரு பகவான். அதை மேலும் மேலும் நீங்கள் பெருக்கிக் கொள்வதற்குண்டான திட்டத்தை தீட்டி பெருக்கிக் கொள்ளுங்கள். கட்டாயம் குரு பகவானுடைய அனுகூலம் சிறப்பான யோகம் உங்களுக்கு இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உறவுகளே. நீங்கள் பதிவை பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஐயா பதிவு நன்றாக இருக்கிறது அல்லது நன்றாக இல்லை, உங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை என்றால் நீங்கள் ஐயா பலனில் எனக்கு மாறுபாடுகள் இருக்கிறது, எனக்கு சரிவரவில்லை என்று கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. லைக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்க. அது மேலும் எனக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தரும். எந்த பதிவுகளுக்கு எதுவுக்கோ நீங்கள் செவிமடுக்கிறீர்கள் செய்கிறீர்கள் என்று பல நிலைப்பாடுகள் உங்களுக்குள் இருக்கலாம். அவையெல்லாம் விட்டுவிட்டு நான் சொல்லும் இந்த பலாபலன்களில் முழு கவனம் வைத்து நீங்கள் கேட்டீர்கள் என்றால்தான் புரியும். நீங்கள் ஒரு மனோநிலையோடு வந்து அதன்படி இது இருக்க வேண்டும் என்ற மனோநிலையோடு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு முரணாகத்தான் தெரியும். என்ன சொல்கிறேன் என்று கவனமாக கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கும் புரியும், மற்றவர்களுக்கும் நீங்கள் எடுத்துச் சொல்லலாம் உறவுகளே. எனவே பதிவில் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்லாமல் உங்களுக்கான சிறப்பான வழிபாடு, சிறப்பான ஒரு நல்லெண்ணம், நல்ல குடும்ப வளர்ச்சி, ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய நமது சப்ஸ்கிரைப்பான உங்கள் அத்தனை பேர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய ஹோமத்தில் உங்களோட நன்மைகள், உங்களுடைய ஆரோக்கியங்கள் அத்தனையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லிதான் நாம் ஹோமம் வளர்ப்பது இவைகளெல்லாம் செய்து கொண்டு வருகிறோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். எனவே உங்களுடைய ஆதரவும் சப்போர்ட்டும் நமக்கு மிக முக்கியம். நீங்கள்தான் நமக்கு அத்துணையும். இந்த நிலையை கொடுத்ததும் நீங்கள்தான். எனவே உங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.